வணக்கம். நாம் இன்னைக்கு ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அது நவீன அறிவியலையே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி செஞ்சு காமிச்ச ஒரு பழங்கால டெக்னாலஜி. அதோட ரகசியம் எங்க இருந்துச்சு தெரியுமா? வரலாற்றிலேயே ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு வாளுக்குள்ள தான் அது ஒளிஞ்சிருந்துச்சு. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நானோ டெக்னாலஜி இருந்திருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இது எப்படி சாத்தியம்? இந்த கேள்விக்கான பதில் வேற எங்கேயும் இல்ல. உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்ததா கருதப்பட்ட ஒரு வாள்குள்ள தான் புதைஞ்சிருக்கு. வாங்க, அந்த மர்மம் என்னன்னு பார்க்கலாம். சரி வாங்க, இப்போ நாம ஒரு டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போலாம். வாள் சண்டைகளும் வீரர்களோட முழக்கமும் கேட்ட அந்த இடைக்காலத்துக்கு போலாம். அந்த காலத்துல ஒரு வீரனோட உயிரே அவன் கையில இருக்கிற வாளோட வலிமையில தான் இருந்துச்சு. ஆனா பாருங்க, நிறைய வாள்கள் சண்டையில ஈஸியா உடைஞ்சிடும். ஆனா ஒரே ஒரு வாள் மட்டும் ஒரு லெஜெண்டாவே மாறுச்சு. அதோட வலிமை எப்படின்னு கேட்டீங்கன்னா, சண்டையில எதிரியோட ஆயுதத்தையே ரெண்டா வெட்டிடுமா. இந்த மாதிரி ஒரு அசாத்தியமான வலிமைய பார்த்து எதிரிகள்லாம் பயந்து நடுங்குனாங்க. ஆனா வீரர்களுக்கு இது ஒரு வரம் மாதிரி இருந்துச்சு. அப்படி என்னதான் அந்த வாள்ல இருந்துச்சு? அதோட வலிமைக்கு காரணம் என்ன? அந்த ரகசியத்தோட வேர தேடி நாம போனா, அது நேரா நம்மள பண்டைய தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு போகுது. தமிழர்கள் கண்டுபிடிச்ச அந்த ஸ்பெஷல் உலோகத்தோட பேரு தான் உருக்கு ஸ்டீல். உலக அளவுல இது வூட் ஸ்டீல்னு ரொம்ப ஃபேமஸ். இது சும்மா சாதாரண இரும்பு கிடையாது. இதுல கரெக்டான அளவுல கார்பனை சேர்த்து நம்பவே முடியாத அளவுக்கு வலிமையாவும் கூர்மையாவும் மாத்துனாங்க. நீங்க உலக புகழ்பெற்ற டமாஸ்கஸ் வாள்களை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதோட அந்த பயங்கரமான வலிமைக்கு என்ன காரணம் தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போன இந்த உருக்கு தான். ஆமாங்க, நம்ம தமிழ் கொல்லர்களோட இந்த டெக்னாலஜி அப்போ உலகத்துல வேற எங்கேயுமே இல்ல. அதனாலதான் ரோம்ல இருந்து சீனா வரைக்கும் இந்த உருக்குக்கு பயங்கர டிமாண்ட். சரி, அடுத்ததா இந்த உருக்கை எப்படி செஞ்சாங்கன்னு பார்க்கலாம். இது ஏதோ சாதாரணமா செஞ்ச விஷயம் இல்ல, இது ஒரு நுட்பமான ரசவாதம் மாதிரி. அவங்க யூஸ் பண்ண மெத்தோடுக்கு பேரு குரூசிபிள் முறை. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, இரும்போட சரியான அளவுல கார்பனை கலந்து ஒரு களிமண் பானைக்குள்ள வச்சு நல்லா சீல் பண்ணிடுவாங்க. அப்புறம் அத மெதுவா சூடு பண்ணுவாங்க. ஆனா இங்க முக்கியமான ரகசியமே அத சூடு பண்றதுல இல்ல, அத கூல் பண்றதுல தான் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப மெதுவா அத குளிர்விப்பாங்க. சோ அந்த ஸ்லோ கூலிங் ப்ராசஸ் தான் இங்க கேம் சேஞ்சரு. ஏன்னா அப்படி மெதுவா குளிர்விக்கும் போதுதான் அந்த உலோகத்துக்குள்ள அணு அளவுல ஒரு பர்ஃபெக்டான ஒழுங்கான கட்டமைப்பு உருவாகுது. அந்த நுட்பமான அமைப்பு தான் அந்த வாளுக்கு அசுர பலத்தை கொடுத்துச்சு. பல நூற்றாண்டுகளா இந்த உருக்கு எப்படி செய்றாங்கன்ற ரகசியம் யாருக்குமே தெரியாம போச்சு. ஆனா எப்போ நவீன அறிவியல் கருவிகள் வந்துச்சோ, அப்போ விஞ்ஞானிகள் இந்த மர்மத்தை உடைச்சே ஆகணும்னு முடிவு பண்ணாங்க. அப்படி பல வருஷமா தொலைஞ்சு போன அந்த ரகசியத்தை விஞ்ஞானிங்க மைக்ரோஸ்கோப் வச்சு உத்து பார்த்தப்போ, அவங்க கண்ட ஒரு காட்சி மொத்த அறிவியல் உலகத்தையுமே ஒரு நிமிஷம் ஆச்சரியத்துல ஆழ்த்திடுச்சு. அந்த ஆச்சரியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம கார்பன் நானோ டியூப்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, இது கார்பன் அணுக்களால ஆன கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன டியூப் மாதிரி. ஆனா பார்க்க சின்னதா இருந்தாலும் இது வைரத்தை விட ரொம்ப வலிமையானது. சொல்லப்போனா இன்னைக்கு இருக்கிற நானோ டெக்னாலஜியோட அடித்தளமே இதுதான். இப்பதான் அந்த மெயின் பாயிண்ட்டுக்கே வரோம். 2000 வருஷம் பழமையான அந்த உருக்குக்குள்ள விஞ்ஞானிகள் என்ன பார்த்தாங்க தெரியுமா? பர்ஃபெக்டா உருவான கார்பன் நானோ டியூப்ஸா பார்த்தாங்க. இன்னைக்கு நவீன லேப்ல மட்டும்தான் உருவாக்க முடியும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அன்னைக்கே ஒரு பழங்கால வாழ்க்குள்ள இருந்திருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னு யோசிச்சு பாருங்க. பண்டைய தமிழர்கள் இன்னைக்கு இருக்கிற நவீன அறிவியலுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நானோ டெக்னாலஜியை யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஒப்பீட பாருங்களேன், எவ்ளோ சுவாரஸ்யமா இருக்குன்னு. ஒரு பக்கம் நம்ம பண்டைய தமிழ் கொல்லர்கள், அவங்க கிட்ட இருந்த டூல்ஸ் என்ன, தலைமுறையா வந்த அனுபவமும் கைவினை திறமையும் தான். இன்னொரு பக்கம் இப்போ இருக்கிற விஞ்ஞானிகள், அவங்க கிட்ட சக்தி வாய்ந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இருக்கு. ஆனா 2 பேரும் செஞ்ச கடைசி ரிசல்ட் ஒண்ணுதான், ரொம்பவும் வலிமையான ஒரு ஹைடெக் மெட்டீரியல். 2000 வருஷங்கள் சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரு முழு டெக்னாலஜிய மனுஷங்க மறந்து அது திரும்பவும் கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 20 நூற்றாண்டு தேவைப்பட்டிருக்கு. இந்த உண்மை வெளிய வந்தப்போ உலக அளவுல இருக்கிற விஞ்ஞானிகள் எல்லாருமே அசந்து போயிட்டாங்க. எந்த ஒரு நவீன கருவியும் இல்லாம எப்படி இவ்ளோ நுட்பமான ஒரு டெக்னாலஜிய அவங்களால உருவாக்க முடிஞ்சதுன்னு இன்னிக்கும் ஆச்சரியப்படுறாங்க. இது ஏதோ பெரிய லேப்லயோ இல்ல பெரிய ஃபேக்டரிலயோ உருவாகல. உலக வரலாற்றை மாத்தின இந்த டெக்னாலஜி ஒரு சின்ன கிராமத்துல இருந்த கொல்லர் பொற்றையில தான் பிறந்துச்சு.
இது நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது. இது மாதிரி இன்னும் எத்தனை பழங்கால ரகசியங்கள் நவீன அறிவியல் வந்து அத கண்டுபிடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோ?